A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338242242. அவ்வளவுதாங்க. அதுக்கு மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது? 2000 கோடிக்கு பாலம் கட்டும், மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடுறேங்க, ஏர்போர்ட்டை கேட்கும். நாங்கள் இந்த இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் கேட்டோமா? பறக்கிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு கிடையாது, உனக்கு ஒரு வண்டி கிடையாது. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசு? இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து வர்றோம். வைத்திக்கிறேன், ஒரு நாள் பட்னி நடந்து சாகும்போது தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்லை, உழவர் கூடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது பிச்சை எடுத்து தான் சாகும். வேற வழி என்ன இருக்குது? வேற ஏதாவது அப்ப என்ன தனியா சார்ட்டர்ட் பிளைட்ல கூட்டி போகணுன்றீங்களா? இது ஒரு கேள்வியா? அது கேள்வி. இது ஒரு கேள்வியா? சொல்லு. விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்க இல்லையா, அப்படி நானும் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க கேட்கிற கேள்வியே நான் கேட்கிறேன். அது எப்படி விமர்சனமாகும்? எப்படி விமர்சனமாகும்? அது அவர் விருப்பம். நீங்க அது அவர் விருப்பம். நீங்க அதை போய் பேசிட்டு கூடாது. நீங்க அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் அதை அறிவு இருக்கிறேன், அதை பேசுறதா அறிவு இருக்கிறேன். அதை தாண்டி அரசியல் இருக்குங்க. அது இல்ல. நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி இது இவ்வளவு காலம் யாரா பேசிட்டு இருந்தீங்களா? ஒரு அரச படுகொலை அது. அது மக்களின் புரட்சி. அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க. அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேற்றுச்சா? போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைப்போம்னு சொன்னீங்களா? நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி நகர்த்துறீங்க? நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் கொலைப்படுத்தி செத்தான், அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைல நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பை எல்லை நின்று செத்து வந்தான்ல, அவனுக்கு போய் இப்படி பாத்தியா? பணம் கொடுத்தியா? அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னியா? அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு 35 லட்சம் கொடுக்குற, வேலை கொடுக்குறேன்ற, மாசம் 5000 கொடுக்குறேன்ற, அதையே 1.5 மாசமா பேசிட்டு இருக்கியப்பா. விவசாயி வீதி நின்று கண்ணீரோட விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதே. எனக்கு அவன் பசிக்கா கொண்டு வந்தாங்க. ஊராரின் பசிக்கு தானே உழைச்சு கொண்டாந்தான். அதை பத்தி கவலைப்பட மாட்டா, பேசவே மாட்டா. எந்த அரசு கண்டுருச்சு தம்பி? ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்துல சேமிப்பு கடன் கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா? இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா? இல்ல 4.5 ஆண்டுகள் ஆண்ட ஐயா விவசாயி மகன் சொல்ற ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளைய வச்ச என் பொருள் உயிர் தேவை உணவு தானே. அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில போடுவ? அப்ப உழவர் குடிய நீ என்னவா மதிக்கிற? நீ இந்த நாடு விளங்குமா சொல்லுங்க? உலகம் என்னை பார்த்து சிரிக்காதா? நீ விஷத்தை பாதுகாக்கிற, சாராயத்தை பாதுகாக்கிற, நீ நான் விளைய வச்ச நெல்ல வீதியில போடுற. நீ எவ்வளவு கொடுங்கோன்மை ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு மட்டும்தான் வீதியில கிடக்கா என் நெல்லு? ஒவ்வொரு முறையும் வருதுல்ல, ஒவ்வொரு முறையும் மழையில நினைஞ்சுதானே நடக்கிறோம். தண்ணீர் மாநாடு உங்களுக்கு தெரியும். தண்ணீரின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கிற நெருக்கடி என்னன்னா, அறிவார்ந்த என்னுடைய சொந்தங்கள், என் தம்பி தங்கிகள் புரியணும். உலக உயிர்களின் உயிர் தேவை உங்களுக்கு நீர். அது மானுட தேவை மட்டும் அல்ல, உங்களுக்கு புரியணும் நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம முன்னவன் நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னான். அது உலக உயிர்களின் பால். அதை கவனிச்சுக்கணும். அதுல என்ன இங்க நடக்குதுன்னா, எந்த ஒரு நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் நீர் தேவையா இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்துருச்சோ, சந்தை பண்டமாக மாற்றப்பட்டுருச்சோ, அந்த நாடு நாடல்ல, அது சுடுகாடு என்று பொருள். இதுல உலகத்துல 800 கோடி மக்கள் தொகையை நம்ம தொட்டுட்டோம். ஆனா 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. இதை நான் சொன்னா கூட நீங்க நம்மளைனாலும் நம்ம அறிவியலின் பெருநடையாளமா இருக்கிற ஐயா அப்துல் கலாம் சொல்றாரு, 2 விழுக்காடு தான் உலக மக்களுக்கு குடிநீர் இருக்குது. அதை 20 விழுக்காடா உயர்த்துவது எப்படின்னு உலக பேரறிஞர்கள் சிந்திக்காம, உலக அதிபர்கள் சிந்திக்காம,
இந்த 2 விழுக்காடு தான் இருக்கு, வித்தா நல்லா சம்பாதிக்கலாம் முடிவு பண்ணால அங்கதான் துரோக சிந்தனை உருவாயிருச்சு. அதை சந்தை பொருளா மாத்தினதுனால மிக அத்தியாவசியமான தேவையா மாறிடுச்சு. இப்ப நான் கடையில வாங்கி குடிக்கிறேன், மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி இங்க எங்கேயும் எழல. இப்ப அதனால இந்த தண்ணீர் எப்படின்னா, நானும் நீங்களும் குடிக்கிறது தண்ணீர் தானான்னு முதல்ல உங்களுக்கு நான் உணர்த்தணும். இப்ப இந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட, இப்ப பாருங்க, இந்த சிப்காடு தொடங்கப்பட்ட இடத்துல 26 கிலோமீட்டருக்கு இங்க இருக்கிற தண்ணீர் எடுத்து குடிக்காதே, நீர் நஞ்சாயிருச்சுன்னு அரசே அறிவிக்குது. ஆனால் திருப்பி 2000-3000 ஏக்கர் நிலத்தை பறிக்குது இதே தொழிற்சாலையை கொண்டு வர. இப்ப இந்த விழிப்புணர்வு என் மக்களுக்கு வரணுமா வர வேணாமா? இப்ப நீங்க மீத்தேன் எடுத்த இடத்துல, ஸ்டெர்லைட் எடுத்த இடத்துல, அணு உலை வச்ச இடத்துல எல்லா இடங்களையும் நீர் மஞ்சள் நிறத்துல வருதுங்க. அதுல சமைக்கிற சோறு இந்த எலுமிச்சன் சோறு மாதிரி எலுமிச்சன் சோறு மாதிரி மஞ்சளா வர காரணம் என்ன? அப்ப நான் உணவை சாப்பிடல, நஞ்ச உண்ணுறேன். அப்ப இதை என் மக்களுக்கு கற்பிக்க வேண்டியது இருக்கு. எந்த காலத்திலையும் எனக்கு கிடைக்கல, என் தாய் தந்தையருக்கு கிடைக்காத குடிநீர் முதலாளிக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? நான் அழைச்சு பேசினா அக்கோஃபனோ கிண்ல அப்பலோ இந்த மாதிரி இதுல குடுவையில கொண்டாந்து 10 கேனோ 20 கேனோ அந்த குடுவையில கொண்டாந்து இறக்கிற முடியுதுல, அவருக்கு எப்படி கிடைக்குது? எப்படி என் தண்ணீர் என்னுடைய உயிர் அடிப்படை உரிமை, உயிர் ஆகாரம் எப்படி ஒரு முதலாளியின் வியாபார பொருளா மாறிச்சு? மாத்தினவன் யார்? இப்ப நான் கடையில வாங்கி தண்ணி குடிச்சிடுறேன், மற்ற உயிரினங்கள் மானோ மயிலோ கொக்கோ குருவியோ யானையோ சிங்கமோ புலியோ கரடியோ என்ன செய்யும்? அதெல்லாம் செத்துரும். அதெல்லாம் செத்தா நான் மட்டும் எப்படி வாழுவேன்? உங்களுக்கு விளங்குத? அப்ப நீங்க இதை வலியுறுத்துவது, எதிர்காலத்தில் நீ எதை நோக்கி நகரப் போற? எத்தனை நாளைக்கு இந்த முதலாளிகள் தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி வித்துருவான்? 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி வாழக்கூடிய பனையே கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா 1000 அடிக்கு கீழே உனக்கு தண்ணி இல்ல. அப்போ உன் நிலம் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு. பாலைவனத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்க, எச்சரிச்சுக்கங்கிறதான் பனை மரம் செத்து நிரூபிக்குது, பாக்கு மரமும் தென்னை மரமும் செத்து நிரூபிக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அத என்னுடைய தலைமுறை இந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இவனுக்கு மாமனா ஒரு பெரிய பணா சித்தப்பனா என் பொறுப்பு இருக்கு. அதுக்காக தான் இந்த தண்ணீர் மாநாடு, தண்ணீரின் கண்ணீர்னு. இந்த தண்ணீர் உன்னோட பேசும். அது தன் தாயா இருந்து அது கேள்வி கேட்கும் பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும் இந்த தண்ணீர் எவ்வளவு பெருசு, நம்ம என்ன பண்றோம்ட்டு. நீ குடிக்கிறது தண்ணியே இல்ல, நீ விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருக்க. பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. உலகத்தில் எந்த பேரறிஞன் எந்த மருத்துவ மேதை காரணம் சொல்லுவான்? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது காரணம் என்ன? புகைச்சிச்சா, இல்ல போதை பொருளை குடிச்சிச்சா, இல்ல கஞ்சாவின்னு எதுவும் போட்டுச்சா, இல்ல எப்படி புற்றுநோயோட பிறக்குது? நீர் நஞ்சாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு, காற்று நஞ்சாயிருச்சு. ஆக்குனவன் யாரு? ஆக்குனது யாரு? அதான் கேள்வி. அதுக்குதான் இந்த தண்ணீரின் மாநாடு, அதுக்கப்புறம் கடல் அம்மா மாநாடு. புரியுதுன்னு நினைக்கிறேன். கடல் தான் என்ன, தண்ணீர்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்து பயன் இல்ல. மரத்தின் பயன் என்னன்னு தெரியாம வாழ்ந்து பயன் இல்லை. இல்ல, திரும்ப திரும்ப சொல்றேன், மனிதர்கள் இல்லாம மரங்கள் வாழ்ந்துரும். நான் மரங்கள் இல்லாம மனிதர்கள் மட்டும் இல்ல, உலகில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. இதை கற்பிக்காதது கல்வியா எப்படி இருக்க முடியும்? கல்வி கற்பிக்கல, நாங்க கற்பிக்கலன்னா நாங்க எப்படி இந்த மண்ணை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும்? அதுக்காக தான் இந்த வேலையை செய்யறேன். ஏன்னா தண்ணிக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்க கூடாது, தண்ணிக்கு வாக்கு இருக்கான்னு இல்ல, நாக்கு இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு இருக்கு, வாக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கு. அதான் தண்ணீரின் மாநாட்டுக்கு வரும்போது தண்ணி குடிக்காம வா, நான் பேசுற அர்த்தம் உனக்கு புரியும் சொன்னேன். எப்படி இருக்கீங்க ஐயா? விளங்குதா? அதான் அது சரி. அண்ணனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். இது திருத்துறதுன்னா எங்க இருந்தாலும் அவர் 3 மாசம் தங்கி இருந்தாருன்னா, அவர் குடும்பம் இருந்தா அது இருந்துச்சுன்னா வாக்கு உரிமை கொடுத்துடலான்னா, நீ 6 லட்சம் இப்ப 1.5 கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்தியன், அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துருவ. பீகார்ல வெளியேறினாலும் 60-70 லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான், அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும். இப்ப எங்கள்ல 1.5 கோடி நாங்க கவுண்டர்கள் இருந்தா மொத்த கவுண்டனும் ஒன்னா இல்ல, நாங்க 2 கோடி படையாட்சி இருந்தா மொத்த படையாட்சியும் ஒன்னா இல்ல, 1.5 கோடி தேவர் முக்குளத்தூர் இருந்தா நாங்க ஒன்னா இல்ல. நல்லா கவனிங்க, அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான், இந்தின்னு ஒன்னா நின்றுவான். அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ். உங்களுக்கு சத்தியம் பண்ணி அண்ணன் சொல்றேன், காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது. முழுக்க அவன் இந்திய திணிச்சா எதிர்ப்பான். இந்த தமிழ் பையன் இந்திக்காரனை திணிச்சா என்ன செய்வான்னு தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி, இதே மாதிரிதான் இமய வரை இருந்த நான் நிலத்தை இழந்து இழந்து இங்க குறுகியிருக்கேன். தம்பி,
வரலாற்றுல காலடியில் இந்த ஒரு பக்கத்துல எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு. அந்த காய் என்ன ஆறல, இங்க இருந்து விரட்டுவான். அவன்கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும். வா இரு வேலை செய்யி, வாக்க அங்க போய் செலுத்திடு. நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமைன்னு கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமா போட்டு என்னைய தெருவில் போட்டுருவான். இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் இருக்கு. பெருந்துறையில எப்படி இருக்கு? கோவை தெற்குல யார் ஜெயிப்பா சொல்லு. அம்மா வானதி ஜெயிச்ச 20,000 ஓட்டு இருக்குல்ல, யாரோட ஓட்டு யாராவது சொல்லுங்க. அப்போ எப்படி ஆகும்? என்னையே என் இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானோ இல்லையோ, இந்திக்காரன் ஜெயிக்க வச்சிருவான். ஏன்னு கேளு, அவன் அடிக்கிற அடியில எங்கால் திரண்டு வந்து எனக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருவான். உண்மையிலாதான் நடக்கும். ஏன்னா வேற வழியே கிடையாது. நீ என்னைய தேடாம நீ போக முடியாது. ஏன்னா அவன் அடிப்பான். தனி நீங்க இந்த செய்தி, நீங்க செய்தியாளரா? திமுக கிட்ட இருந்துதான் நாட்டையே நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்கு. இதுல வாக்கு எந்த வாக்கு? திடீர்னு சொல்றாங்க மண்மானம், மொழி, மண், அப்புறம் ஏதோ ஒண்ணு இருக்குது, இனம் இல்ல மண், மானம், மண், மொழி, மானம். இது மூணையும் ஆற்று இருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. இப்பதான் இங்க பாருங்க, மொழிய கொன்னது யாரு? மானம் எங்க அடமானம் இருக்கு? மண்ணு உங்ககிட்ட இருந்தாங்க காப்பாற்றணும். எந்த மலை எந்த ஆறுல மண் இருக்கு? எல்லாத்தையும் வெட்டி தின்னது யாரு? இதெல்லாம் எவ்வளவு பேச்சு இருக்கு பாருங்க. எப்ப வந்து மொழியை காப்பாத்துறா? மொழியை காப்பாத்துற மகான் சொல்றாரு ரெயின்போவை அப்படியே ரெயின்போன்னு தமிழ்ல எழுதுங்க. இந்த கொடுமையெல்லாம் உலகத்துல எங்கேயாவது இப்ப தெரியுதா யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு? தமிழ்நாடு அரசு, இந்திய ஒன்றிய அரசு மட்டும் சரியா கொண்டு வருதா? ஏதாவது நான் எழுப்புறது ஒரு ஓரத்திலிருந்து எளிய மகனால நீ கடத்தி விட்டுட்டு போற. நீ பணம் செல்லாதுன்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்தில, அதுல வென்றிருக்கியா? பணம் செல்லாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு 50 நாள்ல உங்களை எல்லாம் சொர்க்கத்துல ஒண்டி வைக்கிறேன்னு சொன்ன ஆள் யாரு? செத்து போய் பல ஆயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய அவன் நரகத்துக்கு போனானா சொர்க்கத்துக்கு போனான்னு தெரியாது. ஏதாவது சாதிச்சல. நீங்க சொன்னது ஊழல் லஞ்சம் ஒழியும். நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் என்னுடைய செவியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களே கேளுங்க. ஊழல் லஞ்சம் ஒழியும். நீங்க ஒளிஞ்சிருந்தா எதுக்கு இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு போடுற? பதில் இருக்கா அவன்கிட்ட? இல்ல. இந்த தீவிரவாதம் ஒளிஞ்சிரும். புல்வாமா மாவட்டத்திலையும் பகல்காமிலையும் தாக்குதல் எதுக்கு நடந்துச்சு? அப்ப ஒழியல. அப்ப நீ பொய் சொல்லி ஏமாத்திட்ட. அப்ப என்ன பண்ணணும்? வருத்தம் தெரிவிக்கணும் நாட்டு மக்கள்கிட்ட. உலக வங்கி சொல்லுது இந்தியாவின் பொருளாதார பின்னடைவுக்கு வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாததும் பண மதிப்பிழப்பும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் சொல்லுது. ரெண்டையும் கொண்டு வந்த பெருமக்கள் அதுக்காக வருந்தீங்களா? சரி, ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க, பிறகு எதுக்கு உட்கார்ந்து ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும்போதெல்லாம் வரியை குறைக்கிறீங்க? எதுக்கு குறைக்கிறீங்க? குறைக்க சொன்னது யாரு? ஏன் குறைக்கிறீங்க? மக்களை பாதிக்குது. பாதிக்கிற வரியை நீங்க கொண்டு வந்த அறிவு இருந்தா கொண்டு வந்திருப்பியா? மக்களை பாதிக்கும்னு தெரிகிற ஒரு வரியை, குடிகளை பாதிக்கிற ஒரு வரியை ஒரு ஆட்சியாளன் செய்தால் அவன் ஆட்சியாளனா அநீதியாளனா? சொல்லுங்க. நீ என்ன யோக்கியதை உனக்கு இருக்குது அடுத்தவனை குறை சொல்ல? நீ கொண்டு வந்த சட்டத்துல எது சரியா இருந்திருக்கு? வைத்துக்கிறேன். வேற நீ சரியா இருந்துக்க அடுத்தவனை குறை சொல்லு, அவ்வளவுதானே? திரைத்துறைங்க பாருங்க, திரைத்துறையிலிருந்து வந்தவங்கன்னா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நான் ரசிகனை சந்திச்சேன்னா மக்களை சந்திச்சேன். இந்த நிலத்தில் ஐயா எம்ஜிஆர் ரசிகரை சந்திச்சார், ஐயா விஜயகாந்த் ரசிகரை சந்திச்சார், எங்க அண்ணன் கமலஹாசன் ரசிகரை சந்திச்சார், தம்பி விஜய் ரசிகரை சந்திச்சார். நீ யாரையா சொல்லு நான் ரசிகனை சந்திச்சேன்னு?
குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து வெளியில வந்தானா, சிறையிலிருந்து வெளியில வந்தானா? அப்படி பேசக்கூடாது. ஒருத்தர் என்னுடைய உன் ரசிகனா கட்சியில் வந்து சேர்ந்த நேரம் சொல்றேன்னா, இனச்சாவில் பிதிக்கி பிரசவிக்கப்பட்ட மகன் நான். அதுல ஒரு ஒப்பிட்டு கூடாது. புரியுதா? வேற ஏதாவது கேள்வி தீர்ந்துருச்சா?